ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வேதமின் மன மகிழ்ச்சி. 1 ராஜாக்களின் புத்தகத்திலே 22 அதிகாரங்களையும் நாம் பார்த்து முடித்து விட்டோம். ஒரு சின்ன ரீகேப். 22 அதிகாரங்களிலே நாம் எதை பார்த்தோம் என்று சொல்லி, இந்த 22 அதிகாரங்களை 2 பகுதிகளாக பிரித்தோம். முதல் பகுதி 1 முதல் 11 அதிகாரங்கள், இரண்டாவது பகுதி 12 22 அதிகாரம் வரைக்கும். முதல் பகுதியிலே சாலமோன் ராஜாவாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். முழு இஸ்ரவேல் தேசத்தினுடைய முதல் ராஜாவாய் சவுல் இருக்கிறார். பிறகு தாவீது இருக்கிறார். அதற்கு பிறகு சாலமோன் ஆட்சி செய்கிறார், தாவீதினுடைய குமாரன். அந்த சாலமோனுடைய ஆட்சியை குறித்து இந்த 1 ராஜாக்களின் புத்தகம் முதல் பகுதி கூறுகிறது. சாலமோனுக்கு பிற்பாடு அவருடைய மகன் ரெகோபெயாம் ஆட்சிக்கு வருகிறார். அப்பொழுது இந்த முழு இஸ்ரவேல் தேசமானது 2ஆக பிளவுபட்டது. நாம் ஏற்கனவே படித்ததை ஞாபகப்படுத்தி நான் சுருக்கமாய் கூறுகிறேன். இந்த பிளவுபட்ட இஸ்ரவேல் தேசமாய் அது மாறி போனது. 12 கோத்திரங்கள் அடங்கி முழு இஸ்ரவேல் தேசமாய் இருந்தது. 2ஆக பிரிந்து 10 கோத்திரங்கள் ஒரு பக்கமும் 2 கோத்திரங்கள் ஒரு பக்கமும். 10 கோத்திரங்கள் இஸ்ரவேல் என்றும், யூதாவும் பென்யமீனும் இணைந்து அது யூதா கோத்திரம் என்றும் அழைக்கப்பட்டது. இந்த 10 கோத்திரங்கள் வடக்கு ராஜ்யம் என்றும், 2 கோத்திரமாய் பிரிந்தது தெற்கு ராஜ்யம் என்றும் வந்தது. இந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய தலைநகராய் சமாரியா இருந்தது. யூதாவினுடைய தலைநகரமாய் எருசலேம் இருந்தது. இந்த 2வது பகுதியிலே இஸ்ரவேலுக்கென்று தனித்தனி ராஜாக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். யூதாவிற்கென்று தனித்தனி ராஜாக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இஸ்ரவேலுக்கு அப்படி 19 ராஜாக்கள் வருகிறார்கள். யூதாவிலே 20 ராஜாக்கள் ஆளுகை செய்கிறார்கள். இந்த இஸ்ரவேல் 10 கோத்திரங்கள் அடங்கிய இஸ்ரவேலிலே 19 ராஜாக்களிலே இந்த 1 ராஜாக்களின் புத்தகம் 2வது பகுதி 11ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கின்ற அந்த பகுதியிலே 7 ராஜாக்களை குறித்து நாம் பார்த்தோம். கடைசி அதிகாரம், அதாவது 22 அதிகாரத்துல கடைசி பகுதியில நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆகாப் ராஜா மரணம் அடைந்தார், அதற்கு பின்பு அகசியா ராஜாவானான் என்று போடப்பட்டிருக்கிறது. சோ அங்கே 8 ராஜாக்கள் என்று நாம் கணக்கில் வைத்துக் கொள்ளலாம். இந்த 1 ராஜாக்களின் புத்தகம் 2வது பகுதியிலே நாம் இஸ்ரவேலிலே 8 ராஜாக்களை குறித்து பார்க்கிறோம். அதுல அதிகமாய் ஆகாப் ராஜாவை குறித்து தான் அதிகமான அதிகாரங்கள் சொல்லிக்கொண்டே வந்தது. நிறைய விஷயங்கள் ஏசபேலை குறித்து, ஆகாபை குறித்து, எலியா தீர்க்கதரிசி அந்த காலகட்டங்களிலே வந்து ஆகாபை எச்சரிப்பது குறித்து, தேசத்திற்கு தீர்க்க தரிசனம் சொல்வதை குறித்து, ஏசபேலுக்கு பயந்து எலியா ஓடினதை குறித்து என்று அதிகமான அதிகாரங்கள் இந்த ஆகாப் ராஜாவை குறித்து கூறுகிறதா இருக்கிறது. சோ இஸ்ரவேலிலே 8 ராஜாக்களை குறித்து இந்த 1 ராஜாக்கள் புத்தகத்திலே பார்க்கிறோம். யூதா ராஜாக்கள், அதாவது யூதாவும் பென்யமீனும் இணைந்து 2 கோத்திரங்கள் மாத்திரம். இது தாவீதின் வம்சம் ஆளுகை செய்து கொண்டே வருகிறது. சாலமோனினுடைய குமாரன் ரெகோபெயாம், அவர்தான் பிளவுபட்ட இஸ்ரவேல் தேசத்தில் யூதாவினுடைய முதல் ராஜாவாய் இருக்கிறார். இந்த ரெகோபெயாமுக்கு பிற்பாடு அபியா வருகிறார். அபியாவுக்கு பிற்பாடு ஆசா ராஜாவாக வருகிறார். அதற்கு பிற்பாடு யோசபாத் ராஜாவாய் வருகிறார். இந்த 4 பேரை நாம் பார்த்தோம். 4 ராஜாக்கள் யூதாவில். இஸ்ரவேலிலே 8 ராஜாக்கள். யார்? முதல் ராஜா யெரொபெயாம், 2வது நாதாப், 3வது பாஷா, 4வது ஏலா, 5வது சிம்ரி, அடுத்து உம்ரி, அதற்கு அடுத்து ஆகாப், அதற்கு அடுத்து அகசியா என்று சொல்லி இவர்களுடைய நாட்களை பார்த்தால் யெரொபெயாம் 22 வருஷம் ஆட்சி செய்கிறார். நாதாப் 2 வருடம் ஆட்சி செய்தார். பாஷா 24 வருடம். அடுத்து ஏலா, அவர் ராஜாவாகி 2 வருடம். சிம்ரி 7 நாட்கள். அவனை கொண்டு செய்ய வேண்டியதை தேவன் செய்து முடித்தார். அப்போ அதோடு அவருடைய
ஆட்சி காலமே முடிவு பெற்றது. அடுத்து உம்ரி வருகிறார், அவர் 12 வருஷம். பிறகு ஆகா 22 வருஷம். பிறகு அகசியா வருகிறார், அவர் 2 வருஷம். இவர்கள் இஸ்ரவேல் தேச ராஜாக்கள். யூதாவிலே 4 ராஜாக்கள். முதல் ராஜா ரெகோபெயாம் 17 வருஷம் ஆட்சி செய்தார். அவருடைய மகன் அபியா, அவர் 3 வருஷம் ஆட்சி செய்கிறார். அதுக்கு பிறகு ஆசா, யோசபாத். ஆசாவும் நல்ல ராஜா, யோசபாத் நல்ல ராஜா. இந்த யூதாக்களிலே நல்ல ராஜாக்கள் நிறைய பேர் ஆளுகை செய்கிறார்கள். இஸ்ரவேலிலே சொல்லிக் கொள்ளும்படியாய் ஒரு ராஜா கூட கிடையாது. ஆசா 41 வருடம் ஆட்சி செய்கிறார். யோசபாத் 25 வருஷம் ஆட்சி செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதோடு கூட 1 ராஜாக்களின் புத்தகம் முடிவடைகிறது. அடுத்த எபிசோடிலே நாம் 2 ராஜாக்களின் புத்தகத்தை குறித்து தெரிந்து கொள்ள போகிறோம். இதோடு கூட நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த குறிப்புகள் 1 ராஜாக்களின் புத்தகத்தை குறித்து நீங்கள் விளக்கமாய் அறிந்து கொள்ளவும், வாசிக்கும் பொழுது புரிந்து கொள்ளவும் எளிமையாக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். நம்முடைய மன கண்களை திறந்து கொடுக்கிற தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, வேதத்தின் மகத்துவங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தரும். உம்மை தவிர சிறந்த போதகர் யாருமே இல்லை சுவாமி. நீர் நாங்கள் புரிந்து கொள்ளும் தக்கமாய் பேசுகிற கர்த்தர். சுருக்கி அழகாய் நாங்கள் புரிந்து கொள்ளும்படி எளிமையாக்கி கற்றுக் கொடுக்கிற ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறோம். துதி கனம் மகிமை உமக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.